தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திரைத்துறையினர் சார்பாக கலைஞர் நூற்றாண்டு விழாவானது கிண்டியில் வைத்து கொண்டாடப்பட்டிருந்தது. நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் இறந்து இன்னும் 16வது நாள் காரியம் கூட செய்யவில்லை. அதற்குள் திரைத்துறையினர் சார்பாக இவ்விழா அவசியமா என்ற குற்றச்சாட்டையும், கலைஞர் அவர்கள் திரைத்துறையினருக்கு அப்படி என்ன செய்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டையும் பலரும் முன்வைத்திருந்தனர். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுக்கு மத்தியிலும் நேற்றைய தினம் இவ்விழாவானது நடைபெற்று இருந்தது. இவ்விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் நடிகர் சூர்யா, கார்த்தி, தனுஷ் மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா என பல்வேறு பிரபலங்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இப்படி பல்வேறு பிரபலங்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டிருந்தாலும் கலைஞர் நூற்றாண்டு விழாவானது காலி நாற்காலியுடன் நடத்தப்பட்டுள்ளது. பல்வேறு கோணங்களில் இருந்து பார்த்தாலும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பல இடங்களில் நாற்காலிகள் காலியாகவே இருந்துள்ளனர். இக்காணொலிகளை நாம் தமிழர் கட்சியினர் தங்களது ட்விட்டர் பக்கங்களில் பகிர்ந்து தங்களது கருத்துக்களை நகைச்சுவையாகவும் கலாய்க்கும் வகையிலும் பதிவிட்டு வருகின்றனர். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. திரையுலகத்துடைய விழா என்பது ராமநாராயணுடைய மகன் முரளி ராமநாராயணுடைய ஆசையை நிறைவேற்றலாம், அவருடைய கடனை அடைக்க உதவலாம். அவர் திமுக ஸ்டாலினுக்கு இணக்கமா இருக்காருன்னு காட்டிக்கலாம். சில நடிகர்கள் நாங்க திமுகவுக்கு இணக்கமா இருக்கோம், நாங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு திமுக கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் காட்டுறதுக்காக இது நடக்கலாம் ஒழிய எந்த விதமான தாக்கத்தையும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தாது. இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு கருணாநிதியுடைய துரோகங்கள், கருணாநிதி செய்த தவறுகள், அவர்கள் பிழைகள் அத்தனையும் போய் சேர்ந்துருச்சு. அதனால இந்த பாராட்டு விழாவின் மூலமெல்லாம் நீ கருணாநிதிங்கிற இமேஜை தூக்கி நிறுத்த முடியாது. கருணாநிதி என்னென்ன பண்ணாருங்கிறத ஏற்கனவே 13 ஆண்டு காலமாக மேடை போட்டு சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால உங்கள் பொய் பரப்புரை வேலைக்காகாது.